நூபுர கங்கை என்றழைக்கப்படும் சிலம்பாறு மாஹாத்மியம். ஸ்ரீ சத்குரு கூறினார், முற்காலத்தில் மதுரையில் மலையத்வஜன் என்ற அரசர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். பாண்டிய நாட்டில் வாழ்ந்த மன்னர் உலகை ஆண்டார். எல்லா திசைகளையும் வென்ற பிறகு மலாயா மலையின் மன்னன் தனது கொடியை உயர்த்தினார். நீதிமான் மலையத்வஜர் அதை அங்கே நிறுவினார். மதத்தின் மீது பற்று கொண்ட அரசர்கள் அவர் கரத்தில் தஞ்சம் புகுந்தனர். அவர்கள் தங்கள் ராஜ்யத்தில் எதிரிகளுக்கு பயப்படாமல் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். அங்குள்ள மக்கள் அனைவரும் அரசரிடம் பக்தி கொண்டவர்களாகவும் சமய கொள்கைகளில் நாட்டம் கொண்டவர்களாகவும் இருந்தனர். ஆதலால் தேவர்களின் தயவினால் கால மழையும் நீரையும் தருபவர். உன்னதமான பேரழிவுகள், பூகம்பங்கள் மற்றும் பிற அச்சங்கள் உள்ளன. மலேயாவின் பதாகையை ஏந்திய நீதிமான் அரசனிடம் அவர்கள் எங்கும் இல்லை. அவர்கள் சாதி, ஒழுங்கு, குடும்பம் மற்றும் ஒருவருக்கொருவர் அன்பு போன்ற பழக்க வழக்கங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். மக்கள் அதை நம்பிக்கையுடன் செய்தார்கள் மற்றும் சுயநலத்தின் சிறிய சுவடு இல்லாமல் செய்தார்கள். நாளுக்கு நாள் அவர் வானத்தில் பறந்து தனது சொந்த விமானத்தில் ஏறினார். கங்கையில் நீராடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இது அவரது சிறந்த சபதமாகும். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பாதத்திலிருந்து தோன்றிய கங்கை நதியானது 3 திசைகளிலும் பாய்கிறது. இது தர்மத்ரவா என்று அழைக்கப்படுகிறது மற்றும் அனைத்து பாவங்களையும் அழிக்கிறது. பானையின் நீர், ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பாதங்களில் அருளும் நீர், ஜானவி என்று அழைக்கப்படும் அந்த புனித நீர் சிவபெருமானின் பிரதிஷ்டைக்கான புனித ஸ்தலமாகும். ஒரு முறை மலாயா கொடி வானில் பறந்து கொண்டிருந்தது. வான்வெளி தேர் திகைத்து போனதை கண்டு அவர் மனமுடைந்து போனார். விமானத்தில் இருந்து இறங்கி ரிஷப மலை என்று அழைக்கப்படும் அழகர் மலைக்கு வந்தார். எப்படி நீராடுவது என்ற பதற்றம் அவருக்குள் இருந்தது. அப்போது ஒரு அழகான கருமையான மனிதர் அங்கு வந்தார். அவர் வில் அம்புகளை ஏந்திய இளைஞனாக இருந்தார். அந்த இளைஞன் இனிமையான வார்த்தைகளை பேசினார். வேட்டைக்காரர் கூறினார், இங்கு மலை குகையிலிருந்து புனித நீர் பாய்கிறது. அந்த நீரை ஒத்த தெய்வீக உடலை உங்களுக்கு நான் காட்டுகிறேன். அந்த அரசர், எனவே அதை என்னிடம் காட்டுங்கள். நீங்கள் நீராட வேண்டிய நேரம் இது. கங்கை நதியை நினைத்து நான் உடனே அதில் நீராடி விடுவேன். 100கணக்கான யோஜனைகள் கூட கங்கை கங்கை என்ற நாமத்தை ஜபிப்பவன் அவர் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் லோகத்தை அடைவார். ஸ்ரீ சத்குரு கூறினார், இவ்வாறு ஒரே அடியாக வேட்டையாடும் மன்னன் பாண்டிய மன்னன் பேசலானார். மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவர் மலையில் ஏறி தண்ணீருக்கு விரைந்தார். மலாயாவின் கொடியாக இருந்த அரசனும் அவனுடன் புறப்பட்டார். நிஷாதை மறைந்து மலையின் உச்சியை அடைந்தாள். அவள் முன்னே நடந்து செல்லும் போது கணுக்கால் சத்தம் கேட்டது. கங்கையில் நீராடும் ஆவலில் அரசன் அவளை தழுவிக்கொண்டு புறப்பட்டான். அங்கு பாண்டவர்களின் மன்னன் கோவிந்தனை நேரில் பார்த்தான். சங்கம் மற்றும் சக்கரம் மற்றும் சார்ங்கவில், வாள் மற்றும் தடி ஆகியவற்றை வைத்திருக்கும் கடவுள்களின் இறைவன். அங்கு பாண்டவர்களின் மன்னன் கோவிந்தனை நேரில் பார்த்தான். அவர் ஒரு சங்கம், சக்கரம், சார்ங்கம், வில், வாள் மற்றும் தடி ஆகியவற்றை வைத்திருந்தார். பரமாத்மாவான ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீ லக்ஷ்மி தேவியின் நேசத்தை கொண்டவர். மகிழ்ச்சியான திருமுகத்துடனும் அழகிய கௌஸ்துப மணி பொருந்திய கழுத்துடனும் அவர் அதிர்ஷ்ட தெய்வம் மற்றும் கருணை கடலின் இருப்பிடம். அவர் தெய்வீக மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து பளபளக்கும் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டார். தேவர்களின் கடவுளான தாமோதரன் மங்களகரமான தெய்வீக வடிவம் கொண்டவர். அவருடைய பாதங்களின் கணுக்கால்களின் ஸ்பரிசம் தூய்மையாக்குகிறது. மன்னன் புனிதமான தண்ணீரை பார்த்தான். மன்னன் திருக்கரங்களை மடக்கி கண்களில் நீர் வழிந்து வரம் அளிப்பவரும் ரிஷப மலையான அழகர் மலையின் தலைவருமான ஸ்ரீ மகாவிஷ்ணுவை போற்றினார். அந்த அரசரோ
பரமபுருஷ பகவானின் தாமரை பாதங்களில் பாகீரதி நதி அமிர்தமாய் பாய்ந்து முழு பிரபஞ்சத்தையும் தூய்மைப்படுத்துகிறது. உன்னுடைய அந்த மிகவும் மங்களகரமான பார்வையால் நான் பாவங்களில் கரைக்கப்பட்டிருந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டு தூய்மை அடைந்தேன். உமது திருநாமத்தை உச்சரிப்பதன் ருசியால் பகவான் ஸ்ரீ வைஷ்ணவர்களின் தூய பக்தர்கள் தங்கள் சொந்த தரிசனத்தால் இந்த பிரபஞ்சத்தை தூய்மைப்படுத்துகிறார்கள். ஏனெனில் இது அவர்களுக்கு மிகவும் புனிதமான காட்சியாகும். இது மிகப்பெரிய பாவங்களை கூட கழுவுவதாகும். எனவே உமது மக்களுடன் இணைந்திருப்பதுதான் நான் இவ்வுலகில் வாழ்வதற்கு ஒரே வழி. கூட்டத்தில் உங்கள் கதையின் அமிர்தத்தை குடிப்பதிலிருந்து இவ்வுலகில் உள்ள பல்வேறு வகையான துன்பங்கள் உடனடியாக அழிந்துவிடும். கோவிந்தரே, மாதவா, ஹரே, தேன் மலரே, நாராயணரே, எவருடைய இதயம் தூய்மையானது? இறைவனே தாமே பரமபுருஷனாவீர். நான் எப்பொழுதும் இங்கு நல்லொழுக்கத்தின் நடுவே அனுபவிக்க விரும்புகிறேன். மலையை விட்டு வெளியேறிய அவன் ரிஷப மலை என்றழைக்கப்படும் அழகர் மலையின் உன்னதமான இருப்பிடத்தை அடைந்தான். காடுகளில் அலைந்து திரிபவர்கள், யோக பயிற்சியால் புலன்களை வென்றவர்கள் பக்தி தொண்டினால் எளிதில் அடையலாம். காளைகளின் மலைகளின் ஆண்டவரே, நீங்கள் வணங்குபவர்களின் அவதாரத்தால் மகிழ்ச்சி அடைந்து உங்களை வணங்குபவர்களிடம் அன்பாக இருக்கிறீர்கள். தாமரை தொப்புள் கொண்டவரே, எனது நாக்கு உமது நாமத்தை தொடர்ந்து உச்சரிக்கட்டும். என் செவிகள் உமது குணத்தை கேட்கட்டும். எப்போதும் உன் திருமுகத்தை பார்க்கட்டும். என் மனம் எப்போதும் தமது பாதத்தில் நிலைத்திருக்கட்டும். கடவுளின் உன்னத புருஷரே, மாயையான ஆற்றல் இவ்வுலகில் தமது தாமரை பாதங்களில் வெறுப்பு கொண்டவர்களை வென்று கீழே தள்ளுகிறது. எனவே நான் தமது சொந்த கருணையை நம்பி இருக்க வேண்டும். அவர்கள் மாயையை வென்று பரமாத்மாவை வழிபடுகிறார்கள். அது யோகத்தினாலும் துறவினாலும் கற்றலினாலும் பலவிதமான யாகங்களினாலும் அல்ல. தூய்மையான இதயங்களை கொண்ட பக்தர்களின் கூட்டத்திற்கு நீங்கள் உண்மையிலேயே தகுதியானவர். நீங்கள் அன்பின் ஒற்றுமை மற்றும் மென்மையான தன்மையை விரும்புகிறீர்கள். எனவே சிறிதும் ஐயமில்லாமல் எந்த சந்தேகமும் இன்றி தமது பாதங்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன். நான் தம்மை வேண்டிக் கொள்ளவில்லை. முகுந்தா, மகேந்திரா, ருத்ரா, பிரம்மதேவா மற்றும் பிற தேவதைகளின் பொருட்களான மற்ற உலகங்களை பற்றி என்ன? ஸ்ரீ சத்குரு உரைக்கலானார். இவ்வாறு துதிக்கப்படும் பகவான் தம் பக்தர்களிடம் கருணையும் பாசமும் கொண்டவர். முகத்தில் மெல்லிய புன்னகையுடன் இனிமையாக பேசினார் மாதவன். இறைவன் கூறினார், அரசே, தாம் எமது பக்தனாவீர். தமது முன்னிலையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதனால் நான் பக்தர்களுக்கு எளிதில் அணுகக்கூடியவராகவும் தெய்வங்களுக்கு கூட அரிதாகவும் இருக்கிறேன். இந்த நதி என் பாதங்களின் கணுக்கால்களில் தொடுவதால் தூய்மையானது. அரசே, அவள் உலகில் நூபுர கங்கை என்று அறியப்படுகிறாள். அரசே, தாம் தினமும் இந்த நதி நீரில் நீராடி என்னை வணங்க வேண்டும். கங்கை யாத்திரையின் சந்நியாசத்தால் நான் கங்கையின் தந்தை. அதுவே கங்கை, அதுவே கயா, அதுவே பாலம், அதுவே காசி, அதுவே புஷ்கரம். ஹரி என்ற 2 எழுத்துக்கள் அவரது நாக்கின் நுனியில் அமைந்துள்ளன. அதனால்தான் நீங்கள் எப்போதும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுடன் இங்கு வந்திருக்கிறீர்கள். பிரபஞ்சத்தின் நாயகரான பெருமாளை, அவருடைய நாமத்தை உச்சரிப்பதில் அர்ப்பணிப்புடன் என்னை வணங்குங்கள். கலியுகத்தில் என் பக்தர்கள் விரும்பும் அனைத்தையும் நான் கருணையுடன் வழங்குகிறேன். இந்த புனித மலையான அழகர் மலையில் நான் எப்போதும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்ரீ சத்குரு கூறினார், ஸ்ரீனிவாச பெருமாள் என்றழைக்கப்படும் அழகர் மலை பெருமாளால் இவ்வாறு உரைக்கப்பட்டது. மன்னன் மலையத்வஜன் பதிலளித்தார். அங்கு கோயில் எழுப்பி கேசவரை நிறுவினார். அவர் பரமாத்மாவை தினமும் வணங்கினார். பக்தர்களுடன் சேர்ந்து அவர் தனது சேவையில் அன்புடன் ஈடுபட்டார். நூபுர கங்கை என்றழைக்கப்படும் சிலம்பாறு மகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.